குட் மார்னிங் எவ்ரிவன். காட், தேவன் அப்படின்ற ஒரு விஷயம் பலருக்கு அது ஒரு நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கலாம். அநேகருக்கு நம்முடைய ப்ராப்ளம்ஸ்க்கெலாம் ஒரு ரெமெடியாக இருக்கலாம். அநேகருக்கு நம்முடைய சிக்னஸ் வியாதிகளுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கலாம். அநேகருக்கு நம்முடைய லைஃப்பில் இருக்கிற ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம். காடுன்ற ஒரு என்டிட்டி, காடுன்ற ஒரு விஷயத்தை நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் தேவை இருக்கும் இல்லையா, அந்த தேவைக்கான ஒரு பதிலாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்டுங்களா? ஆனால் தேவன் அப்படின்றவர் ஒரு நபர். காட் இஸ் எ பர்சன். நம்ம தேவனை ஒரு ஒரு தேவையோடு கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ்க்காக மாத்திரம் அவரிடத்துல போகிற அந்த ஒரு சிச்சுவேஷன் இல்லாமல் காட் ஆஸ் அ பர்சனாக நம்ம பார்க்க பழகிக்கணும். அநேக நேரங்களில் நாம் அதை மிஸ் பண்ணிடுறோம். நம்ம காட் அப்படின்னு போனாலே ஓகே, எனக்கு ஐ ஹாவ் அ நீட், அந்த நீடுக்கான ப்ரொவிஷன் இஸ் ஃப்ரம் காட். அந்த தேவை காடுகிட்டேருந்து தான் வரும் அப்படின்ற ஒரு தேவையோடு தான் நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனால் காடோட சைட்லேருந்து பார்த்தா ரைட் ஃப்ரம் த பிகினிங் த்ரூ த ஏஜஸ், when we read the Bible, thousands and thousands of years ago, ஒவ்வொரு மனிதர்கள் மூலியமாக, ஆப்ரஹாம் மூலியமாக, மோசேயின் மூலியமாக, தாவீதின் மூலியமாக, அவருடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாக God is trying to send one message to the mankind, that he loves us. மனிதனுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், மனிதனை இப்படி லீட் பண்ணணும், இப்படி கைட் பண்ணணும், அவனை இப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும். He sends always a message. அவருடைய சைட்லேருந்து அவர் நம்மை நேசிப்பதற்கு அவர் சோர்ந்தே போகலை. இதில் பியூட்டிஃபுல் ஃபேக்ட் என்னென்னா, அவர் எந்த ஒரு தேவையும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்காம அவர் நம்ம நேசிக்கிறார். இந்த ஒன்லி கண்டிஷன் ஹி ஹேஸ் இஸ், அது கண்டிஷன் கிடையாது. அவர் எதனால் நம்ம நேசிக்கிறார்னா, நாம் அவருடைய பிள்ளைகள். அதனால் நாம் ஒரு வேளை சரி இருந்தாலும் ஓகே, சரி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நான் எப்படியாவது ஐ எம் கோயிங் டு ரெக்கவர் திஸ் மேன்கைண்ட், நம்முடைய லைஃப்ஸை ரெக்கவர் பண்ணி ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஆசீர்வாதமான நீதியான நியாயமான ஒரு வாழ்க்கையில் என் பிள்ளைகளை நடத்தணுன்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அந்த எஃபர்ட்ஸினுடைய கடைசியாக தான் அவருடைய ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இந்த உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தேங்க்யூ. லெட்ஸ் எம்ப்ரேஸ் காட் as a person. Amen.